திருமாலின் 5ஆம் அவதாரம் வாமன அவதாரம். மாவலி சக்கரவர்த்தி தீவிர திருமால் பக்தன். ஆயினும் அவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன். அவன் ஒருமுறை உலகை வெல்ல யாகம் ஒன்று நடத்த திட்டமிட்டான். வானவரை வேள்வி செய்ய விடாமல் தடுத்தான். அதனால் தேவர்கள் திருமாலை வணங்கி காக்குமாறு வேண்டிக் கொண்டனர். யாகத்தை முறியடிக்க நினைத்த திருமால் ஆலம் விதை போல குரல் வடிவம் கொண்டவராக 3 அடி வாமன உருவத்தில் காசியப்பன் அதிதி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். அந்தணன் கோலத்தில் மாவலியிடம் வந்தார். இவர் குள்ளமான உருவம் கொண்டவராய் இருந்தார். வாமன உருவத்துடன் யாகசாலைக்கு வந்த திருமால் அவரிடம் 3 அடி மண் கேட்டார். மிகுந்த செருக்குடன் இருந்த மாவலி தர சம்மதம் தந்தான். திருமால் திரிவிக்கிரமன் வடிவு எடுத்து வானை ஒரு காலாலும் மண்ணுலகை ஒரு காலாலும் அளக்க 3ஆம் அடியை அவரது தலையில் வைத்து அவரது அகந்தையை ஒழித்தார்.